ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஜிவிஸ் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பர்வான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ஜிவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானும் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த வீடியோஸும் மிஸ் பண்ண மாட்டீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மீன் குழம்பு பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃபிஷ் 1/2 kg எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வெங்காயம் 4 சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பெப்பர் 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், வடகம் 1 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், பூண்டு 6 பல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு மிளகாய் தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன். நெக்ஸ்ட்டு புளி ஒரு லெமன் சைஸ்க்கு எடுத்து ஊற வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி கறிவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபைனலி உப்பு. ஃபஸ்ட்டு 2 வெங்காயம், 2 தக்காளி எடுத்து மிக்சியில் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 2 சுற்று மிக்சியில் போட்டு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அதில் சீரகம் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பெப்பர். நெக்ஸ்ட் அதில் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொரிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆனியன், கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி வெங்காயம் அந்த மிக்சரை ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதில் வடகம் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இது தனியாத்தூள் கலந்த மிளகாத்தூள். நெக்ஸ்ட்டு ஊற வச்சுருந்த அந்த புளி அந்த மிக்சரை ஆட் பண்ணிக்கிறேன்.
நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், உப்பு இல்லை. அதனால நான் வந்து கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இது வந்து நல்லா கொதிக்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நான் அந்த மீன் பீஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மீன் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ அது வந்து கொஞ்சம் அப்படியே டிப் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா அந்த மசாலாஸ்லாம் வந்து மேலே இருக்க அந்த லேயர்லேயும் படணும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கொதி வந்துடுச்சு, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். மீன் குழம்பு நல்லா கமகமான்னு ரெடி ஆகிடுச்சு. ஃபிஷ் வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் வைட்டமின், கால்சியம், ப்ரோட்டீன், மினரல்ஸ் இதெல்லாம் இருக்குது. அண்ட் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் கூட இருக்குது. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து நம்ம ஸ்கின்க்கு ரொம்பவே நல்லது. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கவங்க, சுகர் இருக்கவங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க வீக்லி ட்வைஸ் வந்து ஃபிஷ்ஷை அவங்க ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஜிவிஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye bye from Ilakya. Thank you.